மேட்ச்சு சொல்ல முடியல. பட் கஷ்டமா தான் இருக்குண்ணா. 2 ரன்கள்ல ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்ல? 2 ரன்கள். ஆனா அந்த சின்ன பையன் 17 பையன் ஆயுஷ் செம்மையா ஆடினா. 94 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த இன்னிங்ஸ் சத்தியமா எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. விக்கெட்டே எடுக்க முடியாம இருந்தது ஆர்சிபியால. பட் ஆனாலுமே எண்டு வரைக்குமே பயங்கரமான ஒரு மூமெண்டா போயிட்டு இருந்து. அண்ட் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு மேட்ச்ல நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேவிஸ் உள்ள வந்தப்போ ஃபர்ஸ்ட் பால்ல எல்பிடபிள்யூன்னு சொல்லி அம்பையர் அவுட் காமிச்சாரு. பட் உடனே ரிவ்யூ அப்பீல் பண்ணாங்க. டிஆர்எஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜடேஜா. ஆனா அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பிரேவிஸ் அவுட்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. பிரேவிஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இருந்திருந்தா டெஃபினட்டா இந்த மேட்ச் நம்ம கையில விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலுமே டூபே ஒரு 6 அடிச்சாரு, நம்மளுக்கு எல்லாம் ஹோப் கொடுத்தாரு வந்த ஃபர்ஸ்ட் பால்ல. ஆனா அவரும் அந்த ப்ரெஷர்ல இருந்தாரு. 4 runs in 1 ball. எல்லா டைமுமே நம்மளால ஜெயிக்கணும் அப்படின்ற இதுல இருக்க முடியாது. பட் ஆனா இந்த மேட்ச் கட்டாயமா நம்ம ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ட்விட்டர்ல பார்த்தேன், ஒருத்தன் வந்து 2016-17 நம்ம பேன் ஆயிருந்தோம்ல சிஎஸ்கே. ஸோ அதை காமிச்சிட்டு சிஎஸ்கே சட்டை பின்னாடி வச்சு ஜெயில் மாதிரி ஒரு லோகோ போட்டு ஒருத்தன் வந்திருந்தான். ட்விட்டர்ல நான் பார்த்துருந்தேன் போஸ்ட். எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. எனக்கு என்னடா இவனுங்க இப்படிலாம் பண்றானுங்க, இவ்வளோ இது கோளாறுத்தனமான ஃபேன்ஸ் ஆடாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. என்னடா இவனுங்க பைத்தியக்காரனுங்களா, இவ்வளோ அட்ராசிட்டி பண்றானுங்க, ஜெயில் மாதிரிலாம் போட்டு வரானுங்க, இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறானுங்க இந்த ரெவெஞ்ச அப்படின்ட்டு. ஸோ ஜாலியாக பேசிட்டு இருக்கிற அந்த நிலைமையில நீங்கள் ரொம்பவே சீரியஸாக எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நிறையா பெங்களூர்ல ஃபுல்லாவே ஆர்சிபினா கெத்து. ஸோ அந்த ஒரு ஃபயர்ல இருந்திருக்காங்க. ஸோ ஆனா இது தவறான விஷயம் தான் அது அவங்க பண்ணது. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா 2016-17 யாரோ பண்ண தப்புக்கு சிஎஸ்கே டீம்ல பண்ண தப்புனால சிஎஸ்கே டீம் போயிடுச்சு. பட் பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே காமிச்சிட்டு ஒருத்தன் போட்டு வந்ததெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் இன்னைக்கு மேட்ச் எதுவுமே சொல்லக்கூடிய அளவில் இல்லை. கொஞ்சம் சந்தோஷம் விட்டு போயிடுச்சு. பட் ஆனாலுமே சிஎஸ்கேனா யாருன்னு இந்த மேட்ச்ல எதுலையுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடிஞ்சது இல்லை. ஆனால் சேஸ் பண்ணல, 210 வரைக்கும் சேஸ் பண்ணல, அடிச்சோம்ல. அதுதான் நான் சிஎஸ்கே எதிர்பார்க்கல. தலை ஒரு 6 அடிச்சாரு, பாத்தீங்களா? அடிச்ச 6 பாத்தீங்களா எங்க போய் பறந்ததுன்ட்டு 6. அப்புறம் நம்ம தளபதி ஜடேஜா அடிச்சார்ல 109 மீட்டர், இந்த சீசன்லேயே ஹையஸ்ட் 6. கிளாஸ் 107 மீட்டர் தளபதி அடிச்சாரு. ஜடேஜா 109 மீட்டர். ரெண்டுமே நல்லா தாங்க இருந்தது. எல்லாருமே சூப்பரா தாங்க ஆடினாங்க. இந்த சீசன்ல பார்க்காத ஒரு சிஎஸ்கேவை இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே மாசா பார்த்துருந்தோம். இதுதான் ஒரிஜினல் சிஎஸ்கே. இந்த சிஎஸ்கே அடுத்த வருஷம் டெஃபினட்டா வரும். மாசான ஒரு கெத்தான கம்பேக்கா இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான், பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஆர்சிபி சூப்பரா ஆடி இருந்தாங்க, அது மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். வேற எதுவுமே வார்த்தைகளே இல்லை. போன வருஷம் எஸ்டேஆல் தான் நம்மள அடியோடம் பண்ணாரு. இந்த வருஷமும் அவர் தான் பண்ணிட்டாரு. 2 ரன்கள்ல ஜெயிச்சிட்டாங்க. வேற எந்த வித்தியாசமும் இல்லை. தூபை மட்டும் அந்த பால் 6 பறக்க விட்டுருந்தாருன்னா நாங்க தான் அப்படின்னு சத்தியமாவே சிஎஸ்கே தான் இருந்திருக்கும். பட் ஆனாலுமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச், நோ இஷ்யூஸ். வின்னர் லூஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே தான் நண்பா. அதான் நான் நிறைய கேட்சஸ் விட்டாங்க, நானும் பார்த்து தான் இருந்தேன். ஜடேஜாவோட நிறைய கேட்சஸ் விட்டாங்க. ஆக்சுவலி முன்னாடியே அவுட் ஆயிருக்க வேண்டியவர், ஆனால் நிறைய கேட்சஸ் விட்டு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்களா, அதுதான். அவர் ரொம்ப நல்லவர், அதனால நல்லதே நடந்திருக்கு அவருக்கு. பட் ஆனாலுமே என்ன பண்றது, ரைட்டா வேர்க்குது வேற. இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மனசே. ஏன்னா சத்தியமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வார்த்தைகளே வரமாட்டேங்குது மைண்ட்ல இருந்து. என்ன இது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் 2026 சிஎஸ்கே வரும். ஆர்சிபி கேட்கல, சரியா கேட்கல. ஆர்சிபி கப் அடிச்சிருக்கோம். பிளே ஆஃப்ஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னு தெரியும்ல? ஜிடி, எம்ஐ, ஆர்சிபின்னு சொன்னா நாய் வருது பாருங்க. ஏன் இருங்க பாருங்க, பிளே ஆஃப்ஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமா? ஜிடி, எம்ஐ, அப்புறம் ஆர்சிபி. ஒன்னு பஞ்சாப் இல்லைன்னா டெல்லி. கரெக்டா? 2 பேர்ல ஒருத்தன் வந்துருவான். பஞ்சாப் இல்லைன்னா டெல்லியில ஒருத்தன் வந்துருவான். சரியா? கன்ஃபார்மா அது நான் ஷுவரா இருக்கேன். எம்ஐ சும்மா விட்டுருவாங்கன்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல தோத்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபார்ம்ல வந்தானுங்கல்ல. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி, சூரியகுமார் யாதவ் பேட்டிங், ரோஹித் சர்மா பேட்டிங், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க என்னங்க, நீங்க ஆர்சிபி கப் அடிச்சாங்க. ரொம்ப டஃப்பான காம்படிஷன் தாங்க. ஆனா நான் எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் என்ன தெரியுமா? ஃபைனல் வரணும். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்கணும். அவ்வளோதான் மாசம் இருக்கும் அந்த மேட்ச். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய், ஏன்னா எம்ஐ இந்த வருஷம் பயங்கரமாக ஆடி இருக்காங்க, ஆர்சிபியும் நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் எதிர்பார்க்க நல்லா இருக்கும். இல்லைன்னா ஜிடில சும்மா விட்டு போகிற டீம் கிடையாது. ஜிடி படி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சாய் சுஷன் அண்ட் கில்லுன்னு கெத்தான 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அண்ட் பவுலர்ஸுமே சூப்பராக தான் இருக்காங்க. அவங்களும் நடுவில் விட மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர்லேருந்து ஒருத்தன் டெஃபினட்டா 2 பேர் தான் ஃபைனல்ஸ் போவாங்கன்றது நான் ஷுவராக இருக்கேன். ஸோ பார்க்கலாம்ண்ணா, இன்னும் இருக்குல்ல இன்னைக்கு மேட்ச், நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம்.
அடுத்த வருஷம் ஆர்சிபி சிஎஸ்கே மறுபடியும் நடக்கும். அதில் சேப்பாக்குலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம், பெங்களூர்லேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம். அடுத்த வருஷம் நடக்கும். இருப்பார் 100% ஷுவர். 101%ங்க. கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா 100 ரூபா கொடுக்க மாட்டீங்களா, 101 கொடுப்பீங்களா? அந்த மாதிரி 101% ஷுவராக சொல்கிறேன். தலை இருப்பார், அடுத்த வருஷம் இருப்பார். பெருசாக அடிக்க மாட்டேங்கிறாரா? அந்த 6 பார்த்தீங்கல்ல, அந்த 6 பயன்படுத்த வச்சது இல்லை. ஆயுஷ் மாத்திரை அந்த சின்ன பையன் அடிச்சு எல்லாம் ஒரு ஷோரு ஒரு 6 பயப்பட வச்சது இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கம்மன் தானே உட்காந்துருக்காங்க ஸ்டேடியமில். பயம் காட்டினானுங்களே, அது போதும். போன வருஷம் அதே தான், பயம் காட்டினால தலை நேராக பால் போய் ஸ்டேடியமா மேலே போய் உட்காந்துக்குச்சு போன வருஷம். கரெக்டா இல்லையா? பயம் காட்டினார்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, ஐயோ அப்படின்ட்டு பண்ணானுங்களே. இந்த வருஷம் அதே தான். ஒன்றும் இல்லை, தலை ஒரு 6 தான் அடிச்சாரு. ஆனால் அவரோட கூட்டம் ஆயுஷ் மாத்திரை ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும் அச்சானுங்கள, அவ்வளோதான். ஆனால் ஒரே விஷயம் மட்டும், ஜடேஜா அந்த டிஆர்எஸ் அப்பீல் பண்ணியிருந்தாரு. அந்த அம்பையர் டைம் முடிச்சுன்னு சொல்லி பிரேவிஸ் அமுச்சு விட்டது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு கோவம் உருவாக்க வந்து ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் டிஆர்எஸ் அப்பீல் பண்ணியிருந்தா அது நாட் அவுட். அது கிளியரா சொல்றாரு, டிஆர்எஸ் டைம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது, ஹீட்டிங் ஆர்கியூமெண்ட் நடந்தது ஜடேஜாக்கும் அம்பையருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அது எனக்கு சத்தியமா பிடிக்கல. பிரேவிஸ் இருந்திருந்தாருன்னா ஆர்சிபிலாம் அவ்வளோதான், வாஷ் அவுட் தான் இன்னைக்கு நடந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம தானா என்னைக்குமே, நான் என்னைக்கு ஆனாலுமே இதுதான் சிஎஸ்கே எனக்கு எப்பவுமே. கப்படிக்கும் போது மட்டும் வேணும்ல, எனக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் கப்படிச்சாலும் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே தோனி அண்ட் சிஎஸ்கே மட்டும்தான். தோத்துட்டா இந்த டீம் வேஸ்ட்டு, வேற டீம் பார்க்க போயிடலாம், அதெல்லாம் இல்லை. என்னையுமே வேற எதுவுமே மாறப்போறது.